இன்றைய தலைமுறை கொண்டாட மறந்த ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய தலைவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். உயிரோடு இருக்கும் போது எத்தனை பேத்துக்கு அவரை தெரியும்னு தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறமாவது அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு. டிசம்பர் 26, 1925 தூத்துக்குடியில 10 பேர் கொண்ட விவசாய குடும்பத்துல பிறக்கிறாரு. பள்ளி பருவத்திலிருந்தே அரசியல் ஆர்வம் கொண்ட நல்லக்கண்ணு தன்னோட 18 வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்றாரு. 1948 கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஆயுதமேந்திய போராட்டத்துல இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. நல்லக்கண்ணுவும் காவல்துறையால கைது செய்யப்படுறாரு. அப்போ காவல்துறை இவருக்கு பல கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. மீசையில் இருக்கிற முடிய ஒன்னா புடுங்கியும் சிகரெட்டை வச்சு மீசையை சுட்டும் கொடுமை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு மீசை வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண இந்த மனுஷன் தன்னோட வாழ்க்கையோட இறுதி நாட்கள் வரைக்கும் மீசையை வைக்கவே இல்லை. ஒரு சின்ன கவுன்சிலர் பதவியில் இருந்தா கூட பல கோடிகளை சம்பாதிக்கிற இந்த காலத்துல 1992 இருந்து 2005 வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவோட மாநில செயலாளராக இருந்து மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. எந்த அளவுக்கு எளிமையாவும் நேர்மையாவும் இருந்திருக்காருன்னா, இவரோட 80வது பிறந்த நாள் அப்போ கட்சியே 1 கோடி நிதியை திரட்டி இவருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நிதியை திரும்ப கட்சிக்கே தானம் பண்ணியிருக்காரு. தமிழக அரசு அம்பேத்கர் விருது வழங்கி 1 லட்சம் பரிசு கொடுத்திருக்காங்க. அந்த 1 லட்சம் காசை விவசாய அமைப்புகளுக்கு கொடுத்துட்டாரு. இந்த அளவுக்கு எளிமையாவும் நேர்மையாவும் வாழ்ந்த மனுஷன் 3 முறை தேர்தலில் நின்றுருக்காரு. ஆனா 3 முறையுமே தோத்து போறாரு. நம்ம தான் காமராஜரவே தோற்கடிச்சவங்களை. கடைசியா அவர் இறந்த அப்புறம் கூட அவருக்கு கடற்கரையில கல்லறை வேணும்னு ஆசைப்படல. தன்னோட உடலை மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வழங்கணும்னு ஆசைப்பட்டார். இன்னைக்கு அவரோட உடல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஆராய்ச்சிக்காக தானம் பண்ணப்பட்டிருக்கு. சட்டம் சம்பந்தமான டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.